சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பருப்புன்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பும் உளுவல் பருப்பும், கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்துட்டுருக்குது. முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்த பின்னாடி மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் பார்த்தீங்கன்னா வடகம் போட்டு தாளிச்சுட்டு சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு காயில் ஒரு தாளிப்பு, அப்புறமா சாம்பார் வச்சுட்டு பருப்பெலாம் ஊற்றி கொதிச்ச பின்னாடி ஒரு வடகம் போட்டு கடுகில் வடகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.